வணக்கம். சித்தக்க உணவே மருந்து மருந்தே உணவு. பொதுவாக பெண்களுக்கு முகப்பொரு வந்தாலே டென்ஷன் ஆகிடுவாங்க இல்லையா? முகப்பொரு என்ன எப்படி சரி பண்ணுறது, அது வந்துட்டு போன பிறகு அது பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் அங்கங்கே இருக்கும், அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு. முதல் விஷயம், ஹார்மோன்ஸ் பிரச்சனையானது மட்டும்தான். அதாவது இப்போ வயதுக்கு வரத்துக்கு முன்னாடி, பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் உடம்பு சூடாகும் போது ஹார்மோன்ஸால், அப்புறம் போக போக ஒவ்வொரு ஸ்கின்னும் ஒரு மாதிரி இருக்கும். நல்ல ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் அப்படின்னு நிறையா இருக்கும். அதில் ஒவ்வொருத்தங்களுக்கு பிம்பிள்ஸ் கொஞ்சம் நிறையவே வரும். பரம்பரையாக அவங்க அம்மாவுக்கு இருந்தால் கூட நிறையா அவங்களுக்கு அந்த வயதில் வரும்போது இவங்களுக்கும் அவங்களோட டீனேஜில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா சாதாரணமாக அதை அப்படியே விட்டுறணும். முதல் விஷயம், அதை கையை வச்சு அழுத்தி அதை எடுக்கிறது. முதல் விஷயம், பிம்பிள்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல உள்ள எக்ஸ்ட்ரா கொழுப்பு, எண்ணெய், நச்சு நம்ம உடம்பு தாங்க முடியாமல் ஸ்கின் வழியாக நம்ம வெளியே தள்ளுது. அதை நல்லா கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். இது இயற்கை. நமக்கு உடம்புல உள்ள பொல்யூஷன், நம்ம அப்படி என்வைரன்மெண்ட்டை ஃபுல்லாக பொல்யூஷன் இருக்கு இல்லையா? நம்ம போகிற இடம், வர இடம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, கசடு எல்லாத்தையும் வெளியே தள்ளுது ஸ்கின் வழியாக. அதுதான் நம்ம இயற்கை கொடுக்குற வரம் அப்படின்னு நினச்சிக்கணும். இந்த முகப்பொருவை சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கும்போது வீட்டில் இருக்கிற பல பொருட்களால் அதை க்யூர் பண்ண முடியும். பிம்பிள் வந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க. ஒரு காட்டன் டவல் எடுத்துகிட்டு, சுத்தமான காட்டன் டவல் எடுத்துகிட்டு வெதப்பான நீரில் அதை நல்லா அமுக்கிட்டு லைட்டாக புழிஞ்சிட்டு முகத்தை ஒரு நாளைக்கு ஒரு 8 முறையாவது ஒத்தி எடுக்கலாம். ஒத்தி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்கின்ல உள்ள போஸ், ஓட்டைகள் எல்லாம் பெருசாகி அந்த கசடை கஷ்டப்பட்டு வெளியே தள்ளுது இல்லையா நம்ம உடம்பு. இது ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் வெளியேற்றி கொடுத்தோம் அப்படின்னா அந்த கசடெல்லாம் கொஞ்சம் வெளியவே வந்துடும். பிம்பிள்ஸ் மாதிரி கொஞ்சம் பெருசாக முட்டாக இருக்காது. இப்போ பிம்பிள்ஸ் வந்துருச்சு, பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது, அதை போக வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எலுமிச்சை பழத்தில் பால் ஏடில் 2த்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு ஃபேஸ் க்ரீம் மாதிரி நல்லா போட்டு, ஃபேஸ் பேக் மாதிரி 20 நிமிஷம் நாள் நல்லா ரப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு மாதம் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா எப்பேற்பட்ட கருப்பு புள்ளி இருந்தாலும் உடனே மறைஞ்சிடும். ஆனால் இது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். செஞ்ச உடனே திரும்பவும் அவங்க இதுமாரி காட்டன் டவல் எடுத்து வெதப்பான நீரில் புழிஞ்சிட்டு முகத்தை ஒத்தி எடுத்துடணும். கண்டிப்பாக இந்த ஃப்ரெஷ் க்ரீமும் எலுமிச்சைப்பழ சாரும் நல்ல ஒரு ஃபேஸ் மேக் மாதிரி நல்லா குழைச்சிட்டு தடவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ரப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, எப்பேற்பட்ட பிளாக் ஸ்பாட்ஸும் உடனே நீங்கிடும். அப்புறம் இப்போ நிறைய டீ, சின்னமன், அதாவது பட்டைத்தூள் கலந்து இது பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அலுவேரா தடவை சொல்கிறாங்க. அது யாருக்கு ஒவ்வொரு ஸ்கின்னும் ஒரு மாதிரி இல்லையா? யாருக்கு எதை ஒத்துக்குது அப்படின்னு அவங்க பார்த்து கூகுள் பண்ணி பார்க்குறாங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணுறவங்க சொல்கிறாங்க நிறைய டிப்ஸு. ஒவ்வொரு சருமமும் ஒவ்வொரு மாதிரி, அவங்க சாப்பாடு ஒரு மாதிரி, அவங்க பழக்க வழக்கங்கள் ஒரு மாதிரி, ஸ்ட்ரெஸ்ஸால் வரலாம், நிறைய அவங்க நைட்டு கண் விழிக்கிறதால வரலாம், எக்ஸாம் டைம்ஸில் நிறையா வரலாம். கரெக்டாக ஒரு சிலர் கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீரியட்ஸ் முடிஞ்சு 15வது நாள் வரும், இல்லைனா பீரியட்ஸ் வரத்துக்கு 2-3 டேஸ் முன்னாடி பிம்பிள்ஸ் வரும். இது எல்லாமே ஹார்மோன்ஸ் பிரச்சனை தான். நார்மலாக அதை விட்டுறலாம். ஃபேஸு நீங்கள் எதுவுமே பண்ணாட்டி கூட ஜஸ்ட்டு உங்கள் ஃபேஸை ஒரு 8 முறை, ஒரு 6 முறையாவது நல்ல பச்சை தண்ணியில், குளிர்ந்த நீரில் ஃபேஸை ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டாலே போதுமானது. ஏன்னா முகத்தில் மேலே படிகிற என்வரன்மெண்ட்டால் வர பொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம உடனே நீக்கிடலாம். இப்போ உள்ளார உள்ள பிம்பிள்ஸ் பிரச்சனையும் பண்ணாது. அந்த பிம்பிள்ஸ் சீக்கிரமாக ஆறிடும். இந்த மாதிரி சின்ன அதாவது பிம்பிள்ஸ் வந்துடுச்சு, ஃபேஸ் நல்லா இருக்காதுன்னா அந்த பிம்பிள்ஸும் ஒரு அழகு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அந்த பிம்பிள்ஸும் நம்மளோட உடம்புல உள்ள கசடை வெளியே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த பிம்பிள்ஸ் தானாகவே சரியாக போயிடும் அப்படின்னு பி பேஷண்ட். அதாவது அது பொறுமையாக இருக்கணும். முதல் விஷயம், உடனே அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தானாகவே சரியாயிடும். அப்படியே நீங்கள் உடனே சரி பண்ணணும்னு நினச்சா வீட்டில் உள்ள சின்ன ரெமடிஸை ஃபாலோ பண்ணாலே போதும். ஏன்னா நீங்கள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து வெளியே வர முடியாத பிரச்சனைகள் நிறையவே வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்கின்னில் நிறைய ப்ராப்ளம்ஸும் ஏற்படும். அதனால் முகப்பொரு வந்தது அப்படின்னா, அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல நம்ம வீட்டில் பெரியவங்களாம், முகப்பொரு இருந்துச்சுன்னா முகம் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு அழகாகவே எடுத்துக்கலாம். அந்த முகப்பொரு தானாகவே நம்மளை விட்டு ஓடிடும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாக்காரை அணுகுங்க.